எடப்பாடிக்கு எதிர்பாராத ஷாக் கொடுத்த அண்ணாமலை. பின்னணியில் ரகசியமாய் காய் நகர்த்தும் வானதி. கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற நடக்கும் தற்கொலை முயற்சி. அதிர்ச்சி பட்டியலை தயார் செய்யும் கமலாலயம். வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் பாஜக வேகமாக வளர்ந்து கொண்டிருப்பதால் சரியான தொகுதிகளை தேர்வு செய்து போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிதீவிரம் காட்டி வருகிறார். அதன் காரணமாகவே இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்கிய தொகுதிகள் சரியில்லை என்று அவர் தனது அதிருப்தி மனநிலையை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார். அதேபோல அண்ணாமலையை தொடர்ந்து கோவையில் உள்ள பாஜக நிர்வாகிகளும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தொகுதிகளை எல்லாம் அதிமுக தங்கள் பக்கம் திருப்பிவிட்டதாக குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று கோவையில் உள்ள கிணத்துக்கடவு தொகுதியை பாஜகவிற்கு வழங்கவில்லை என்று அதிருப்தி அடைந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒன்று திரண்டு அங்குள்ள ஈச்சனாரி சாலை சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டுள்ளார்கள். இதனால் போக்குவரத்து பெரிய அளவில் முடங்கி இருக்கிறது. இதையடுத்து போலீசார் அங்கு விரைந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது பாஜகவை சார்ந்த விக்னேஷ் என்கிற ஒரு நிர்வாகி உடம்பில் பெட்ரோலை ஊற்றி தீக்குளித்துள்ளார். இதை அங்கு கூடி நின்ற பாஜகவினரும் போலீசாரும் தடுத்து நிறுத்தி அசம்பாவிதம் ஏற்படாமல் காப்பாற்றியுள்ளார்கள். அதையடுத்து பாஜகவினர் கூறுகையில், கோவையில் உள்ள கிணத்துக்கடவு தொகுதி பாஜகவிற்கு பலம் வாய்ந்த ஒரு கோட்டையாகும். கடந்த மக்களவைத் தேர்தலில் பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிட்ட வசந்த்ராஜன் 2வது இடம் பிடித்தார். குறிப்பாக கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அவர் பெரிய அளவில் ஓட்டுகளை பெற்றிருந்தார். அதனால் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள இந்த தொகுதியில் எங்களுக்கு தான் ஒதுக்குவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொகுதிகளெல்லாம் அதிமுக தங்கள் பக்கம் திருப்பி இருக்கிறது. இது அனைத்து பாஜகவினருக்கும் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. இந்த முறை கோவையில் அதிமுக வெற்றி பெற்றால் அது பாஜகவின் ஓட்டுகளை வைத்தாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு கோவையில் பாஜக பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளது. அதேபோல் பாஜகவின் அண்ணாமலை தான் போட்டியிட்ட கோவை எம்பி தொகுதிக்கு உட்பட்ட கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் போன்ற தொகுதிகளை பாஜகவுக்கு கேட்டு வருகிறார். காரணம், இந்த தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் தனித்து நின்றாலே வெற்றி பெற்று விடுவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு அதிகப்படியான மக்கள் செல்வாக்கு உள்ளது. ஆனால் இது போன்ற தொகுதிகளை எல்லாம் அதிமுக தங்கள் பக்கம் திருப்பிக் கொண்டுள்ளது என்று பாஜகவினர் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இந்த நேரத்தில் நேற்றிலிருந்து பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த ஒரு உத்தேச பட்டியல் ஊடகங்களில் வெளியாகி வருகிறது. அது முழுக்க பொய்யான தகவல் என்று நேற்று கமலாலயத்தில் ஒரு தகவல் வெளியிட்டார்கள். காரணம், தமிழக பாஜக சார்பில் இதுவரை வேட்பாளர் பட்டியலை வெளியிடவில்லை. இந்த நிலையில் தான் அண்ணாமலைக்கு திருப்பூர் கிழக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நேற்று ஒரு செய்தி வெளியான நிலையில் அண்ணாமலையின் ஆதரவு நிர்வாகிகள் கமலாலயத்தில் இன்னொரு கோரிக்கையை வைத்துள்ளார்கள். அது என்னவென்றால், தனக்கு இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை, அண்ணாமலை டெல்லிக்கு கடிதம் எழுதியிருப்பது குறித்து வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு கருத்து தெரிவித்துள்ளார். அதில் பாஜகவிற்கு கொடுக்கப்பட்ட இடங்களில் தான் போட்டியிட்டு நாம் வெற்றி பெற வேண்டும். அதோடு கோவை வடக்கு தொகுதியில் நான் போட்டியிடுவதாக சொல்கிறார்கள். ஆனால் இப்போது வரை கட்சி எனக்கு எந்த தகவலும் கொடுக்கவில்லை. கடந்த தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டதால் இந்த முறை வடக்கு தொகுதியில் நான் தான் போட்டியிடுவேன் என்று யூகித்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றனர் என்று கூறியுள்ள வானதி ஸ்ரீனிவாசன், அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று என்னிடத்தில் கேட்கிறார்கள். அவருக்கு எந்த தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் கண்டிப்பாக அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடுவார். கண்டிப்பாக அவர் போட்டியிட வேண்டும். அப்படி போட்டியிட்டு சட்டசபைக்குள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் குரல் கொடுக்க வேண்டும் என்பதே எனது ஆசை என்று வானதி ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். இதை வைத்து பார்க்கும்போது கோவையில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கோவை வடக்கு தொகுதியில் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்பதை இன்னும் கட்சி மேலிடம் அறிவிக்கவில்லை. அதனால் இந்த தொகுதியில் அண்ணாமலையை களமிறக்க வேண்டும். கடந்த மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் பாஜக தலைமையில் ஒரு தனி கூட்டணி உருவாக்கி அவர் களமிறங்கினார். வெற்றி பெறவில்லை என்றாலும் 2வது இடத்தை பிடித்தார். 4.5 லட்சம் ஓட்டுகள் வாங்கினார். அதனால் அண்ணாமலை போட்டியிட்ட எம்பி தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியை கொடுக்கவில்லை என்றாலும் இதே கோவையில் உள்ள இன்னொரு தொகுதியையாவது அவருக்கு ஒதுக்கி அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதே பாஜக நிர்வாகிகள் தொண்டர்களின் கோரிக்கையாக உள்ளது என்று அவர்கள் தங்களது மனநிலையை வெளிப்படுத்தியுள்ளார்கள். அந்த வகையில் இந்த தேர்தலை பொறுத்தவரை பல உத்தேச பட்டியல்களை ஊடகங்களில் வெளியிட்டு குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அண்ணாமலை போட்டியிடவில்லை என்று சொன்னதிலிருந்தே அவரது ஆதரவாளர்களும் பாஜக தொண்டர்களும் கண்டிப்பாக அவர் போட்டியிட வேண்டும் என்று அவரை வலியுறுத்தி வருகிறார்கள். எக்காரணம் கொண்டும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டாம். இந்த முறை எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. அதிலும் அண்ணாமலை என்கிற தலைவருக்கு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருப்பதால் கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அவரை போட்டியிடுமாறு தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள். இதனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலைக்கு திருப்பூர் கிழக்கு அல்லது தற்போது வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிடுவதாக கூறப்பட்டு வரும் கோவை வடக்கு தொகுதி கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கமலாலயத்தில் உள்ள சில நிர்வாகிகள் கூறுகிறார்கள்.
அதோடு இன்னமும் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இறுதி செய்யப்படாததால் கோவையில் தனக்கு தொகுதி ஒதுக்கினால் மட்டுமே போட்டியிடுவேன் என்று அண்ணாமலை வலியுறுத்தி வருவதால் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் PL சந்தோஷ் ஆகியோர் இந்த கோவை வடக்கு தொகுதியை அண்ணாமலைக்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் தமிழக பாஜகவில் தெரிவிக்கிறார்கள். அது குறித்த ஆலோசனைகளும் தற்போது நடத்தப்பட்டு வருகிறதாம். ஆனால் இப்படி கோவை வடக்கு தொகுதியை அண்ணாமலைக்கு கொடுக்க வேண்டும் என்று பலரும் தமிழக பாஜகவை வலியுறுத்த தொடங்கிவிட்டதால் தற்போது வானதி ஸ்ரீனிவாசனுக்கு பீதி அதிகரித்து விட்டதாம். ஒருவேளை அண்ணாமலைக்கு இந்த தொகுதியை கொடுத்துவிட்டு தன்னை வேறு தொகுதிக்கு தூக்கி அடித்து விடுவார்களோ என்று அவர் கடும் அதிர்ச்சி அடைந்திருப்பதோடு பாஜகவின் மேலிட தலைவர்களை தொடர்பு கொண்டு கோவை வடக்கு தொகுதியை கண்டிப்பாக எனக்குத்தான் ஒதுக்க வேண்டும், இந்த தொகுதியில் தான் தொடர்ந்து இறங்கி வேலை செய்து வருகிறேன், எக்காரணம் கொண்டும் வேறு மாவட்டத்திற்கு மாற்றி விடாதீர்கள், அப்படியே அண்ணாமலைக்கு கோவையில் தொகுதி கொடுக்க வேண்டும் என்றால் அதிமுகவிடமிருந்து வேறு தொகுதியை வாங்கிக் கொடுங்கள், ஆனால் கோவை வடக்கு தொகுதி மட்டும் கை வைத்து விடாதீர்கள் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வருகிறாராம். அந்த வகையில் தற்போது கோவை வடக்கு தொகுதி தனக்குத்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்த வானதி ஸ்ரீனிவாசன் இன்னும் அந்த தொகுதியை கட்சி மேலிடம் முறையாக அறிவிக்கவில்லை என்பதால் ஒருவேளை அண்ணாமலை எதிர்பார்த்த தொகுதி கிடைக்காமல் போட்டியிட மறுப்பதால் இந்த தொகுதியை அவர் பக்கம் திருப்பி விடுவார்களோ என்கிற அச்சத்தில் சில திரைமறைவு வேளைகளில் வானதி ஸ்ரீனிவாசன் தீவிரம் காட்டி வருவதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அந்த வகையில் ஒரு பக்கம் அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசுவது போன்று கருத்து கூறி வரும் வானதி ஸ்ரீனிவாசன் இன்னொரு பக்கம் கோவையில் அவரை போட்டியிடவிடக் கூடாது என்பதற்கான வேலைகளையும் செய்து கொண்டு வருகிறார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, பக்கா சாதி அரசியலை கையில் எடுத்த MK ஸ்டாலின். அதிமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் இறக்கிவிடப்பட்ட சாதிய வேட்பாளர்கள். திமுகவை பொறுத்தவரை நாங்கள் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட சமூக நீதி அரசியல் செய்கிறோம் என்று வாய்கிலேயே பேசுவார்கள். ஆனால் திரைக்கு பின்னால் சாதி மதம் இரண்டையும் கையில் வைத்துக் கொண்டதால் இவர்கள் தீவிரமான அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் முஸ்லிம்கள் வாழும் பகுதிகளில் முஸ்லிம் வேட்பாளர்களை களமிறக்கும் திமுக மற்ற பகுதிகளில் சாதி ரீதியான வேட்பாளர்களை களமிறக்குவதில் படுதீவிரம் காட்டி வருகிறது. குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு அதிர்ச்சி தோல்வியாக அமைந்துவிடுமோ என்கிற அச்சம் ஸ்டாலினுக்கு அதிகரித்துவிட்டது. அதன் காரணமாகவே அதிமுகவுக்கு எதிராக திமுக வேட்பாளர்கள் களமிறக்கும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் அங்கு அதிகமாக எந்த சாதி மக்கள் வாழ்கிறார்களோ அந்த சாதியிலிருந்தே வேட்பாளர்களை இந்த முறை களமிறக்கி வருகிறார். குறிப்பாக சாதி சங்க தலைவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். அதிமுகவின் மாஜி அமைச்சர்களை கட்டம் கட்ட வேண்டும் என்பதற்காக நத்தம் உள்ளிட்ட சில முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளில் அங்கு அதிகமாக வாழும் முத்தரையர் உள்ளிட்ட சாதியைச் சேர்ந்த நபர்களை திமுக சார்பில் வேட்பாளராக இறக்கியுள்ளார். இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதிகளும் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சாதி ரீதியாக தனது கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமின்றி கூட்டணி கட்சி சார்ந்தவர்களையும் களமிறக்கி இருக்கிறார் MK ஸ்டாலின். இப்படி சமூக நீதி பேசும் திமுக பக்கா சாதி அரசியலை கையில் எடுத்து விட்டதால் அதிமுக சற்று தடுமாறி கொண்டு வருகிறது.